பைரவியில இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு சிவா பேசிட்டாரு. என்ன பேசினாரு, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேகா சிந்து கிட்ட, சிவா உன் கழுத்துல தாலி கட்டல அப்படிங்கிறதுக்கு 3 சாட்சி இருக்கு. அவர் தாலி கட்டினாருங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்டயும் சாட்சி இருக்குன்னு சிந்து சொல்றாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, என்ன சாட்சி இவ வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சாட்சின்னு கேட்டதுக்கு மனசாட்சின்னு சொல்றாங்க. பைத்தியமா இவ அப்படிங்கிற மாதிரி ரேகா, சிவா, ஸ்னேகா எல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. மனசாட்சியெல்லாம் கோர்ட்ல ஆதாரமா காட்ட முடியாது. உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தர்றேன், ஒழுங்கா நீ உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரேகா அங்க இருந்து போயிடுறாங்க. இந்துவோட அப்பா ரேகா கிட்ட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. அதுக்குள்ள எப்படி முடியும், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. உங்க பொண்ணு உண்மையை சொல்லாம இந்த இடத்த விட்டு அவங்கள நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. எல்லாரும் போய் உள்ள சிந்துவை பார்க்க போறாங்க. சிந்து அவங்க அம்மா கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு ரொம்ப தைரியமாவே பேசுறாங்க. அன்னபூரணி சிவா கிட்ட, என் மருமகளை இப்படி கொஸ்டின் கேட்கறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல சிவா. அதான் விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் மருமக என்னன்னு சொல்லிட்டால, ஸ்னேகா கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க சொல்லு இந்த கேஸ அப்படின்னு சொல்றாங்க. என் மருமக கண்டிப்பா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னும் சொல்றாங்க. ஸ்னேகா உடனே, அவசரப்பட்ட மருமகன்லாம் அவளை சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிந்து யாருங்கிற உண்மை எல்லாத்துக்கும் தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் நீங்களே சிந்துவை மன்னிக்க மாட்டீங்க, மருமகளா ஏத்துக்கவும் மாட்டீங்கன்னு சொல்றாங்க. சிந்து பொய் சொல்ல மாட்டா, அவதான் என்னோட மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு வேற அன்னபூரணி சொல்றாங்க. சரி, சிந்து சிவாவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும், அப்படி இருந்தா ஏன் சிந்து இப்ப சிவா கூட வாழ மறுக்கிறாரு, அதை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. கொஸ்டின் கேட்டோன்னா அன்னபூர்ணிக்கு பதில் சொல்ல தெரியல. கண்டவங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை சிவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்து சொல்றது உண்மைனா அப்ப சிவா சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களான்னு மகா வர்றாங்க. சிந்துவை நம்புவீங்க, நீங்க வளர்த்த பையனை நம்ப மாட்டீங்களா? சிந்துவோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறீங்களே, சிவாவோட வாழ்க்கையே போயிருச்சே, அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. சிவா சொன்னது உண்மைன்னு நம்புங்க, நம்பாம போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இன்னைக்கு சிந்து பண்ணது எல்லாம் பித்தலாட்டோன்னு வெளியே வரதான் போகுதுன்னு மகா சொல்றாங்க. சிந்துவோட அப்பா ஸ்னேகாவை பார்த்து, நீயும் ஒரு பொண்ணு தானமா, சிந்துவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு கேக்குறாரு. சப்போர்ட்டுக்கு இப்போ ஸ்னேகாவோட அப்பா வந்துடுறாரு. இங்க சிந்துவை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே, என் பொண்ணு கல்யாணம் ஆன நாள் அன்னைக்கு நைட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தா. அன்னைக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகாவும், நீங்க நினைக்கிற மாதிரி சிந்து ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல அங்கிள், அவ 1ஆம் நம்பர் கிரிமினல் அப்படின்னு வேற ஸ்னேகா சொல்றாங்க. நடுவுல அங்க இருந்த போலீஸ் 2 பேர் சிந்து கிட்ட, நீ உண்மையை ஒத்துக்கலைன்னா இந்த டிஎஸ்பி விடவே மாட்டாங்க, இவங்க ஒரு கேஸ் எடுத்தா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போய் உண்மையை நிரூபிப்பாங்க, அதனால பார்த்து இருந்துக்கோமா அப்படின்னு வேற சொல்றாங்க. சிந்துவோட அப்பா உடனே, என்ன நீங்க இப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க? மாப்பிள்ள, நீங்க தானே என் பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணீங்க, இப்ப என்னடானா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. சீரியல்ல சிவா பேசின 2 டைலாக் இதுதான். நான் உங்க பொண்ணை கடத்திட்டு போய் தாலி கட்டல மாமா, நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பைரவிக்கு வந்துச்சே கோவம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, கடத்திட்டு போய் தாலி கட்டின அன்னைக்கே இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி கம்பி என்ன வச்சிருக்கணும், பண்ணாம சிந்து இவரை ஏத்துக்கிட்டு வாழ்றேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த திமிர்ல தான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிருது. ரேகா உள்ள வந்துடுறாங்க. பைரவி ரேகா கிட்ட, விசாரணைங்கிறது 2 சைடும் பொதுவா நடக்கணும், நாங்களும் இந்த இன்வெஸ்டிகேஷனை பார்க்கணும்னு சொல்றாங்க. ரேகா ஆனா அதுக்கு ஒத்துக்காம, எல்லாரையும் வெளியே அனுப்புங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்றாங்க. வழி இல்லாம எல்லாரும் வெளியவும் போயிடுறாங்க. பைரவி வெளியே போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஸ்னேகாக்கு சாதகமா இதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க, யாவது சிந்துவை அடிச்சு ஒத்துக்க வச்சிருவாங்க, இதுக்கு நம்ம விடக்கூடாது, நம்ம போய் ஏதாவது ஒரு லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகம், நீ கூட போ அப்படின்னு அன்னபூரணி ஆறுமுகத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. மகாவும் இசக்கியும் ஒரு ஃப்ராடை வெளியே எடுக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் செட்டப்ல உட்காந்து ரேகா சிந்துவை முறைச்சு பாக்குறாங்க. உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ தான் எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சிந்து சிவா என்ன கடத்தல அப்படின்னு சொன்னா கூட வெளியே இருக்கிறவங்க இவங்க அடிச்சுதான் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்க போறாங்க. சிந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரே பொய்யை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் நல்லா அடியும் வாங்க போறாங்க. இதுல இருந்து சிந்து எப்படி வெளியே வர போறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.